இந்த பதிவானது மகர ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க. மகர ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது, இது நாள் வரையிலும் இருந்து வந்த பாதைகள் கடினமாக இருந்தாலும் அதையும் கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அதில் இருந்து சொல்யூஷன் தேடிக்கிட்டு லைனில் வந்துக்கிட்டே தான் இருக்கீங்க. நீங்கள் எந்த இடத்துலையும் ஸ்ட்ரகிள் ஆகலை. பிரச்சனைகளை சந்தித்தாலும் முயற்சி உங்களுக்கு திருவினையாக்கிக்கிட்டே தாங்க இருக்குது. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது, இதன் மூலமாக இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஏன்னா ஒரு கிரகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிந்தால்தான் அதை பற்றி நாம் சரியான புரிதல் இருந்தால் எல்லா விதத்திலும் நம் வாழ்க்கையை மாற்றிக்கலாம். நாம் தெரியாமல் சில விஷயங்கள் செய்யும் பொழுது தான் அந்த இடத்துல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரகங்கள் அற்புதமான பலன்களை கொடுக்குதுங்க. புதன் பகவானை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகி இப்போ பாக்கியஸ்தானத்துக்கு வரார் புதன் பகவான். இது உங்களுக்கு பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. ஏன்னா பாக்கியாதிபதியாக உங்களுக்கு புதன் பகவான் வரும்பொழுது பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கான காலமாகவும் இருக்குது. நிறைய விஷயங்கள் புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா எல்லா விஷயமும் தெளிவாக யோசிப்பீங்க. இந்த பதிவே இப்போ உங்களுக்கு கைக்கு கிடைக்குதுன்னா இறைவன் உங்களுக்கு புதன் பகவான் மூலமாக கொடுக்கறதா கூட இருக்கலாங்க. ஏன்னா இதில் இருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு ஆலோசனை பண்ணி செய்யும் பொழுது பல மாற்றங்கள் ஏற்படுங்க. சிந்தனை தெளிவாக இருந்தாலே பெரிய பாதிப்புகளை எளிமையாக தடுத்துடலாம். ஏன்னா நிதி சார்ந்த பிரச்சனை, பொருளாதார சார்ந்த பிரச்சனை எல்லாம் நீங்கள் சிந்தித்து செயல்படுத்திக்கிட்டா எந்தவித பாதிப்புகளுமே இல்லைங்க. ஏன்னா 7.5 சனியிலேயே பெரிய பாதிப்புகளை எல்லாம் சந்தித்து வந்தாச்சு. நிறைய சிக்கல்கள், நிறைய அவமானங்கள்லாம் சந்தித்துட்டீங்க. ஏன்னா சனி பகவானோட தாக்கம் கொஞ்சம் இருந்தது. என்னதான் உங்கள் ராசிநாதனாக இருந்தாலும் சில இடங்களில் உங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தமும் மன உளைச்சலும் வந்தது காரணம் உங்கள் ராசிநாதனாக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஆன்மீகத்தின் மீது அதிக நம்பிக்கை ஏற்படுத்துகிறார். முதல்ல உங்களை தூய்மையானவர்களாக மாற்றுறாருங்க. இறை மீது உங்களுக்கு நம்பிக்கை வர வர மனசு அவ்வளோ தூய்மையாக ஆயிடுங்க. கோல்டு மாதிரி இருப்பீங்க. அதுதான் இப்போ அவர் செய்கிறது. சனி பகவான் உங்கள் ராசிநாதன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப புனிதமாக மாற்றுறார். அதனால ஆன்மீகத்தின் மீது அதீத ஈடுபாடு, நிறைய நன்மைகள் செய்கிறது, நல்லோர்களுடன் பழகக்கூடிய சூழ்நிலை இது எல்லாம் அமைதுங்க. ஏன்னா எல்லாருமே கெட்டவங்க கிடையாது உலகத்தில். நம்ம தேட முடியல, நல்லவங்க யாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் நல்ல நேரம் நமக்கு இருந்தால் நல்லோர்கள் நம்மளுடன் பழகுவதற்கான பாக்கியம் கிடைக்கும். அது இப்போ உங்களுக்கு இருக்குதுங்க. அதாவது உங்கள் ராசிநாதன் அந்த மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார். நிறைய நல்லோர்களுடன் பழகக்கூடிய அமைப்பு ஏற்படுது. அவங்க கூட பழகுனீங்கன்னா, அதாவது பூவோட சேர்ந்து நாரும் மணக்கிற மாதிரி நல்லோர்களுடன் நம்ம பழகும் பொழுது நம்மளும் அதே மாதிரி நல்ல ஒரு குணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல தெளிவு, நம்மளோட ஆரோக்கியமான வாழ்க்கை எல்லாத்தையும் மாற்றி முறைப்படுத்தி கொண்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான அமைப்பை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தராருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் ஏற்படுங்க. இது நாள் வரைக்கும் திட்டமிட்டு வச்சுருப்பீங்க. இந்த செயல் எப்படி பண்ணணும், இந்த வேலையை அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு திட்டமிடலோடு இருந்த நீங்கள் அந்த திட்டமிடல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அமைப்பையும் கொடுக்குறாருங்க சனி பகவான். ஏன்னா இவ்வளோ நாள் உங்களோட பொறுமை, நிதானம் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதற்கெல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. ஏன்னா மகர ராசியை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் பொறுமையாக தான் செயல்படுவீங்க. அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு வேகமாக எதையும் எந்த தவறும் நடக்காது. உங்கள் கூட பழகிறவங்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி. ஆனால் ஏதோ சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துட்டுருக்கலாம். இருந்தாலும் இப்போ உங்களுக்கு திட்டமிடல் படி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வெற்றி வாய்ப்பாக தாங்க இருக்குது. நீங்கள் முயற்சி மட்டும் தெளிவாக எடுத்துக்கிட்டால் போதும். மகரத்தை பொறுத்தவரையிலும் இப்போ நல்ல ஒரு அமைப்பு தாங்க. உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு பலமிக்கதாக மாறுது. தொழில் வளர்ச்சி ஏற்படுங்க. முதல்ல தொழிலில் உங்களுக்கு லாபகரமாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம். தொழில் மாற்றம் இருந்தாலே பல பிரச்சனைகள் உங்களை விட்டு தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம். தொழில் மாற்றம் ஏற்படும், சிந்தனை தெளிவாக இருக்கும். தொழிலில் என்ன இன்னும் புது முயற்சி என்ன பண்ணலாம், முதலீடு எவ்வளவு போடலாம், புதிய வகைகளை எப்படி எல்லாம் ஏற்படுத்திக்கலாங்கிற எண்ணங்கள் ஏற்பட்டாலே இப்போ அதுக்கு முயற்சி மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். அது எல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. எதிர்காலமும் அப்படி தாங்க இருக்குது. இன்றைக்கி செய்யக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் உங்களுக்கு எதிர்க்க வரக்கூடிய காலங்கள் நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அதே போல் சூரியன் உங்களுக்கு பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. சூரியனால் உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படுது. உங்கள் பேரில் புகழ் ஏற்படக்கூடிய பாக்கியம் இருக்குங்க. உங்களையும் ஒரு பாராட்ட மாட்டாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மகர ராசிக்கு உங்களுக்கு கெட்டு போன பேராக இருந்தால் கூட நல்ல பேராக மாறிடும். காரணமே இல்லாமல் உங்கள் பேரை தவறுதலாக தப்பாக பேசிடுறவங்க கூட இப்போ சரியான அமைப்பு ஏற்பட்டு உங்கள் பேரில் ஒரு மரியாதை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது.
அதே போல் தொழில் தொடர்பான வாய்ப்புகள் அதிகமாக இப்போ வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த தொழிலாக இருந்தாலும் உங்களுடன் வந்து ஆலோசனை பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் வந்து சேரக்கூடிய காலமாகவும் இருக்குதுங்க. சேமிப்பு உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் இன்னும் மேலும் மேலும் சேமிப்பாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஓரளவுக்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கி பாதிப்பு இல்லாமல் ஒரு புடிமானத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே போல் சமூக வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் உறவில் நட்பில் எல்லாருமே உங்களை வந்து ஒரு மரியாதையாக நினைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அந்த சமூகங்கள் உங்களுக்கு அந்தஸ்தை கொடுக்குறாங்க. இதுதாங்க வாழ்வாதாரத்தின் மிக முக்கியமான பகுதி. ஏன்னா காசு பணத்தை கூட நம்ம எப்படியாவது சம்பாரிச்சிடலாம், கஷ்டப்பட்டு கூட சம்பாரிச்சிடலாம். அந்த பேரும் புகழும் கெட்டு போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த கெட்டுப்போன பேர் கூட மாறக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குதுங்க. மகர ராசிக்கு எல்லா விதத்திலும் மாறுதல்கள் ஏற்படுது. பெரும்பாலான மகர ராசிக்காரர்கள் பேர் கெட்டு தான் வச்சுருப்பீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படி தான் ஆயிருக்கு. இது உங்களோட தவறு கிடையாது. ஆனால் அதெல்லாம் மாறிடும். பயப்படாதீங்க, மனசு போட்டு குழப்பிக்காதீங்க, வருத்தப்படாதீங்க. எல்லா விதத்திலும் மாறுதல் ஏற்படக்கூடிய காலம்தாங்க இது. உங்களுக்கு அதே பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு அமைப்பில் இருக்காரு. நிதர்சனமான உங்கள் உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். குடும்பத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலம்தாங்க. கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன வாக்குவாதம், பிரச்சனை, ஒரு ஈகோலாம் இருந்ததெல்லாம் காணாமல் போயிடும். 2 பேருக்குள்ளே ஒரு அந்யோன்யம் ஏற்படும். உங்கள் குடும்பத்தை பார்த்து மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய தருணம் வருதுங்க. இந்த காலம் இருக்குது. அதை நீங்கள் சரியாக அமைச்சுக்கோங்க. விட்டு கொடுத்தாதாங்க நம்மளும் வாழ முடியும். சிலரே எல்லாத்துக்கும் போட்டி போட்டுட்டு இருந்தால் வாழ்க்கை போகாது. அதுவும் குடும்பத்தை பொறுத்த வரையிலும் போட்டி இருக்கவே கூடாதுங்க. இருக்காது. இதை நான் சொல்ல வேணாம். மகரத்துக்கு இந்த விட்டு கொடுக்கும் தன்மையெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால புரிதல் ஏற்படும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கசப்பான அனுபவங்கள் கூட மறையும். கொஞ்சம் பேச ஆரம்பித்து பேச்சுவார்த்தையில் நடத்தும் பொழுது சில பிரச்சனைகள் தன்னால் மறைஞ்சிரும். அதே போல் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் இருக்குங்க. கணவன் மனைவி பிரிந்திருந்தாலும், தாய் தந்தை பிரிந்திருந்தாலும், உறவுகள் பிரிந்திருந்தாலும் எல்லாம் இப்போ வந்து உறவுகள் எல்லாம் ஒன்றாக சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. குரு பகவான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. திருமண யோகம் உண்டாகுதுங்க. குரு பலன் நல்லா இருக்குது. உங்களுக்கு 90% பொது பலன்லேயே குரு பலன் நல்லா இருக்குது. இல்லை நான் எதுக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அந்த 10%ல் இருக்கக்கூடிய சந்தேகங்களும் விலகிடும். அதனால் இப்போ உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படுங்க. நிம்மதியும் நிறைவும் உங்கள் கையில் தான் இருக்குது. வேறு யாரும் அதை தர முடியாது. அது தரணும், அது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கைக்குள்ளே இருப்பதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். எல்லா விதத்திலும் மாறுதல்கள் உங்களுக்கு இருக்குதுங்க. அதே போல் தொழில் முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு பொருளாதாரத்தில் எவ்வளோ இருக்குது, திட்டமிடல் கரெக்டாக இருக்கணும். எவ்வளோ பணம் இருக்கோ அதை மட்டும் போடுங்க. கடன் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. இல்லைங்க கடன் வாங்கி தான் செய்யணுன்னாலும் அதையும் எப்படி என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக அதுவும் பிளான் இருக்கணும். எவ்வளோ கடன் வாங்குகிறோம், எவ்வளோ போடுறோம், எவ்வளோ திருப்பி எடுக்கிறோம், திருப்பி எத்தனை நாளில் கொடுத்துருவோம், எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்யணும். கரெக்டாக அமையும். இறைவன் அனுகிரகம் முழுமையாக இருக்குதுங்க. தப்பு கிடையாது. இருந்தாலும் பார்த்துக்கோங்க. படிக்கக்கூடிய பிள்ளைகளும் தெளிவாக சிந்தனையோடு படிப்பீங்க. மகராசியில் நல்ல ஒரு கல்வி திறமை இப்போ ஏற்படும். அதே போல் உங்களுக்கு உரிய படிப்பு, உங்களுக்குரிய வேலைகள் சாதகமாக அமையும். மகர ராசிக்கு இதெல்லாம் ஒரு குடுப்பனையாக இந்த காலகட்டம் இருக்குங்க. எந்த இடத்துலலாம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள், கொஞ்சம் அதிகப்படியான சந்தோஷங்கள் வரா மாதிரி சூழ்நிலை, இல்லை ஒரு சந்தோஷமான அமைப்பு இருக்குதுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். ஏன்னா கவனக்குறைவு அந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஏதோ ஒரு நல்லது நடந்துட்டு இருக்குன்னா அந்த இடத்துல கவனமாக இருந்து தாங்க ஆகணும். அந்த மாதிரி கவனமாக இல்லைன்னா சில விஷயங்கள் தவறாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார ரீதியாக சில இழப்புகள் ஏற்பட்டுரும். அதனால் அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் ஆகுறீங்க, ஒரு சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னும் பொழுது என்னதான் சந்தோஷங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. அதே போல் திட்டமிடல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். எதிர்பாராத சில மாற்றங்கள் திடீர்னு வரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுரும். நீங்கள் திட்டமிட்டு வச்சுருந்தாலும் சில தடைகள் ஏற்பட்டுடலாம். இல்லாதவே வேறு சில வழிவகை ஏற்படுத்தி கொடுத்துரும். நீங்கள் அந்த இடத்துலலாம் பொறுமையாக இருக்கணும். வேகமாக செயல்படும் பொழுது இதெல்லாம் நடந்துடும். அதனால் நிதானத்தோடு நீங்கள் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சுருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதே போல் பொருளாதார விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதிகப்படியான பொறுப்பாக இருக்க வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார விஷயம். ஒரு இடத்துல கொடுக்குறீங்க வாங்குறீங்கன்னா அது இத்தனை நாள் இருந்த மாதிரி இல்லைனாலும் இப்போ கொஞ்சம் மாறுதுன்னும் பொழுது அதை சரியாக அமைச்சுக்கணும். ஏன்னா இப்போ கொஞ்சம் நல்ல அமைப்பில் தான் இருக்குது. கொடுக்குற இடத்துலாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் நிதானத்தோடு செயல்படுங்க. திட்டமாக எது ஒன்றும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குடும்ப வாழ்க்கையில் எந்த வித பிரச்சனையும் ஏற்படுத்திக்காதீங்க. ஏன்னா பொறுப்பு சில பேருக்கு அதிகமாக இப்போ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதிகப்படியான பொறுப்புகளை நீங்கள் ஏற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ கொஞ்சம் மன அழுத்தம் ஏற்படலாம். அதிகமான வேலை செய்யும் பொழுது வேலை பளு ஏற்படலாம். உற்சாகம் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால
கொஞ்சம் நிதானத்தோடு இருந்து சில விஷயங்களை எதிர்கொள்ளும் பொழுது எல்லாமே சரியாக போயிடுங்க. எதுவாக இருந்தாலும் விடாமுயற்சியோடு இருங்க. கொஞ்சம் மனசை கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க. எந்த விதத்திலும் உங்களுக்கு சலனம் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ராகுவும் கேதுவும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. பொருளாதார தடையெல்லாம் இல்லாமல் பண்ணிடுறாங்க. கேதுவால் ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை ஏற்படுதுங்க. நீங்கள் நிறைய கோவில்களுக்கு போகிறதுக்கு திட்டமிடலாம் சரியாக இருக்கும். எல்லா விதத்திலும் மாறுதல் ஏற்படுது. ஆன்மீகத்தினால உங்களுக்கு பல மடங்கு நன்மை ஏற்படும். இந்த நாள் வரையில் இருந்து வந்த கஷ்டங்களுக்கெல்லாம் மனசு ரிலாக்ஸாக இருக்கணும், எல்லா மனதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகணும்னு நினச்சாலே இறைவனிடம் சரணடைஞ்சிருங்க. எல்லா மாற்றமும் ஏற்பட்டுரும். ஏன்னா பாரங்களை நம்மளால் சுமக்க முடியாதுங்க. ஒரு சில இடங்களில் நாம் இறக்கி வைக்கணும்னு நினச்சா அது இறைவனை மட்டும்தான் இருக்கும். அதனால் கடவுள் பாதத்தில் சரணடைங்க. எந்த வித பிரச்சனையும் இருக்காதுங்க. அதே போல் சுக்கிரன் ஒரு நிலையாக இல்லை உங்களுக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, குடும்பத்தில் திடீர் மகிழ்ச்சியும் கொடுக்குறாரு, திடீர் செலவையும் கொடுக்குறாரு. அதனால் சுக்கிரனால் உங்களுக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். திருமணமாக இருக்கலாம், சீமந்தம் பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க வளைகாப்பு பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க வீடு கட்டலாம், ஒரு சிலவங்க வீட்டுக்கு மேலே இன்னொரு கொஞ்சம் வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க. வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இடம் வாங்கி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் சேமிப்பு உங்களுக்கு நல்ல அமைப்பை சுக்கிர பகவான் கொடுக்குறாரு. இதெல்லாம் அற்புதம் தாங்க. எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு இருக்குது. பத்திரமா பார்த்துக்கணுன்னா உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதிகப்படியான வேலை சுமை இருக்கும் பொழுது மன அழுத்தம் ஏற்பட செய்யும். அதனால் அந்த டைமில் கொஞ்சம் அதுக்காக மனசுலேயே போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. மகர ராசி ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லாரையும் நம்ப வேணாம். ஆனால் நமக்கு உரியவர்கள் யாருன்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். உங்களுக்காக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு தெரியும். அவங்கக்கிட்ட பேசுங்க. நீங்கள் பேசின ஆள் தான் சரியில்லை, பேசின விதமும் சரிதான், நினச்ச எண்ணெல்லாம் சரிதான். ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களோட பிரச்சனையை சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த ஆட்கள் சரியில்லை. ஆனால் உங்களுக்கான ஆட்கள் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்கக்கிட்ட பேசுங்க. உங்கள் கூட உங்கள் நல்லது நினைக்கிறவங்க, உங்களுக்காக வாழறவங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான். அவங்கக்கிட்ட பேசுங்க. நிச்சயமாக உங்களுக்கான விடிவிலக்காக அவர்கள் இருப்பாங்கங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, குடும்பத்தில் சொல்லிட்டா ஒரு பதட்டம் ஏற்பட்டுடுமோ, தேவையில்லாத அவங்க நம்மளை கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாதோன்னு தான் இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் எதையுமே பேசாமல் அப்படியே அழுத்தமாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதுதாங்க தப்பு. நீங்கள் பேசி பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு வெளியே தெரிஞ்சாதான் அவங்களும் உங்களுக்கான ஒரு நல்லதை செய்ய அவங்க ரெடி ஆவாங்க. அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. பண விஷயத்தில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த கவலைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குதுங்க. பண வரவு இருக்குது. இப்போ பண வரவு உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது. ரொட்டேஷனுக்குன்னா பணம் வரும். ஸ்தம்பிச்சு போகாத அளவிற்கு ஓரளவுக்கு அந்த உருண்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு இப்போ கொடுக்குறாரு இறைவன். ஆனால் உடல்நிலையை பார்க்கும் பொழுது தூக்கம் கொஞ்ச நாளாக இல்லாமல் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருக்கீங்க. எப்படியாவது நானும் மனசை விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக தூங்கிடுவோன்னு பார்க்குறேங்க, தூங்கவே முடியலைங்க. மனசில் படுத்தாதாங்க எல்லா நினைப்பும் வந்துக்கிட்டே இருக்குது. எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. பழைய ஞாபகங்கள் வருது. யாராவது என்னை திட்டினது, அசிங்கப்படுத்துனது, அதெல்லாம் திருப்பி திருப்பி வருதுங்க. அதனால நான் தூங்கியே பல நாட்கள் ஆகுதுங்கன்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நான் ஒன்றே சொல்லிக்கிறேங்க. யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற தைரியத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். மன தைரியம் இருந்தால் மட்டும்தாங்க வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கவும் முடியும், நிம்மதியாகவும் இருக்க முடியும். நிம்மதி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எதற்காகவும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, அலட்சியப்படுத்திடுங்க. அதெல்லாம் அலட்சியமே படுத்துங்க. உங்களை பேசுனவங்களாவே இருக்கட்டும்னு அலட்சியப்படுத்துங்க. அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான நல்லது வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும். அதனால் உடல்நிலையை பாதிக்கக்கூடாத அளவிற்கு இருக்கணும்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் உங்களை சரியாக பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போயே பார்த்தீங்கன்னா தலை சுற்றுற மாதிரி இருக்கும், உடம்பு சோர்வாக இருக்கும், எப்பயும் சிரிக்கக்கூடிய எண்ணம் கூட இல்லாமல் போயிடுச்சு. முகத்தில் ஒரு சந்தோஷம், சிரிப்பு இல்லாமல் களை இழந்து நிற்கக்கூடியவர்களாக பல மகர ராசி இருக்கிறீங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. நம்மளோட மனசு நல்லா இருந்தால் முகம் அழகாக இருக்கும். அப்போ மனசை நீங்கள் நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் யோசிங்க. எந்த முடிவை எடுத்தாலும் அவசரப்படாமல் நிதானமாக யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை முதல்ல தவிர்த்துடலாம். நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சு அதன் பிறகு பழகுங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி நினச்சி நீங்கள் அமைதியாக பழகிட்டு உங்களுக்கான நல்லதுகளை கூட மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்தீங்க இல்லையா, அதோட விளைவு தான் இன்னைக்கு கஷ்டம். அப்போ திருப்பியும் அந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கணும். உங்களுக்குரியதை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். விட்டு கொடுக்குறன்ற பேரில் திருப்பி கஷ்டப்படாமல் இருக்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா மகர ராசி நிறைய இடங்களில் விட்டு கொடுத்தவர்களாகத்தான் இருப்பீங்க. மற்றவங்களுக்கு உணர்வு பூர்வமாக நல்லது செய்தவர்கள் நீங்கள் தான். அமைதியாக இருப்பீங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்குவீங்க. தப்பே நடந்தாலும் சரிப்போ, நீயும் ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கணுதோட விளைவு தான் நீங்கள் கஷ்டப்படுறதெல்லாம். அதனால் இப்போ உங்களுக்குரிய காலத்தை சரியாக பயன்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களை நீங்கள் யோசிச்சா மட்டும் போதுங்க. இப்படிப்பட்ட மகர ராசிக்கு இப்போ கிரக பலன்கள் எப்படி இருக்குது, பஞ்சபூதங்கள் உங்களுக்கு என்ன சொல்லுது,
பிரபஞ்சம் எதை நோக்கி உங்களை அழைத்து செல்லுதுன்னு சொல்லிட்டு எளிமையாக பார்க்கலாம் பாருங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தான் வந்து உங்கள் ராசிநாதன். அப்போ அவரோட நல்லது எல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 7.5 சனியில் இருந்து தவிச்சு வரும்பொழுது ராசிநாதனாகவே இருந்தாலும் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்பட்டுட்டு தாங்க இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களை சோதனையில் இருந்து மறுபடியும் அவர் உங்களுக்கு சாதனையாக மாற்றி கொடுக்கக்கூடிய நேரத்தை கொண்டுட்டு வராருங்க. வேலையில் இது நாள் வரையிலும் சின்ன சின்ன தடங்குகள் இருந்துச்சு. ஏதாவது ஒரு வேலை செய்யலைன்னா அதில் ஒரு தடங்கள், எப்படி நான் செய்ய போகிறேன், எது நான் செய்ய போகிறேன்ற எண்ணம் இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ அந்த தடங்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய நேரம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முயற்சியை சாதாரணமாக இருக்கக்கூடாது. ஒரு பங்கு முயற்சி இல்லை, 2 பங்கு முயற்சி எடுத்தீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ்ன்னு அர்த்தம். அப்போ மனசில் இருக்கக்கூடிய வேதனைகளை எல்லாம் தீர்த்துக்கோங்க. இப்போ மன வேதனை இருந்தாலே நமக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற யோசனை இல்லாமல் இருக்குது. மனசை தெளிவாக வச்சுக்கோங்க, முயற்சி நல்லா பண்ணுங்க, முக்கியத்துவம் கொடுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாறுதல் இருக்குதுன்னு நம்பணும். கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்போன்ற அளவுக்கு உங்கள் மனசை போட்டு நீங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. உங்கள் மனசுக்குள்ளே அதை அழுத்தமாக பதிய வச்சுட்டீங்க. நான் எப்பயும் கஷ்டம் தான் போட பிறந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த பிறப்பையே நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க, நம்ம வாழ்நாள் முழுக்க கஷ்டம்னு நினைக்கிறீங்க. நிச்சயமாக கிடையாதுங்க. ஒரு காலகட்டம், குறிப்பிட்ட காலம் நம்மளை மீறி கஷ்டங்கள் வரதான் செய்யும். அதையும் ஏற்றுக்கிட்டு தான் செஞ்சீங்க, அதுலேயும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய காலங்களை சரியாக அமைச்சிக்கணும்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல வழிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதை ஏற்றுக்க முயற்சி பண்ணுங்க. பாடம் கற்றுக் கொடுத்துட்டார், நிறைய பாடம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டார். இப்போ அதில் நீங்கள் எக்ஸாம் எழுத வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். நிறைய கற்றுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ எழுதி பாஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். இதுதான் ஒரு காலம் உங்களுக்கு கனிவானதாக மாறக்கூடியதாக சனி பகவான் அமைச்சு கொடுக்குறாருங்க. அதே போல் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக வெற்றியாக மாறக்கூடிய தருணமாக அமையுதுங்க. பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் மெதுவாக செய்யணும். எது ஒன்றுமே வேகமாக செயல்படுறேன்னு சொல்லிட்டு கடகடான்னு காலி பண்ணக்கூடாது. கொஞ்சம் நிறுத்தி பொறுமையாக நிதானமாக செயல்படுத்துங்க. அந்த பணத்தை வந்து செலவு பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும். வேகமாக செயல்படும் பொழுது அது கடகடன் காலி ஆகக்கூடிய தருணமாக ஆகுதுன்னா உங்களுக்கு மேலும் பணம் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். கடனாகலாம், வேறு வழி இல்லாமல் பாதியிலே நிற்கிற மாதிரி போயிடும். அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு கையாள வேண்டிய அவசியத்தில் பண விஷயத்தில் இருக்கிறீங்க. தூரத்து உறவுகள் மூலமாக நல்ல உதவிகள் வரக்கூடிய தருணமாக இருக்குதுங்க. நிறைய உதவிகள் தூரத்து சொந்தமாக இருக்கலாம், எப்பயோ பழகின ஆட்களாக இருக்கலாம், எப்பயோ ஃப்ரெண்டாக இருந்தவங்க, அந்த மாதிரியான ஆட்கள் உங்களுடன் நல்ல ஒரு வாழ்வாதாரத்திற்கு மேம்போக்காக இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. நல்லவர்கள் உதவி கிடைச்சாலே போதுங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இதெல்லாம் உங்களுக்கு குரு பகவான் அற்புதமான ஒரு நேரத்தை கொடுக்குறாரு. செய்த வேலைக்கு பலன் கிடைக்கக்கூடிய தருணமாகவும் இது அமையுதுங்க. குருவை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக உதவி செய்யலைனாலும் மெதுவாக அழுத்த திருத்தமாக உதவி செய்யக்கூடிய தருணமாக குரு பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க. அதே போல் ராகுவை பார்க்கும் பொழுது மனக்குழப்பம் எல்லாம் சரியாகுதுங்க. ராகு பகவான் உங்களுக்கு மனக்குழப்பத்தை சரி பண்ணுறார். குழப்பிக்கிட்டே இருந்தீங்க, மனசளவில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, உங்கள் கூடயே நீங்கள் உங்கள் மனசால் சண்டை போட்டிங்க இல்லையா, அதையெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய தருணமாக இருக்குது. அதே போல் தேவையில்லாத பயம், தேவையில்லாத அழுத்தம், இதையெல்லாம் குறையக்கூடிய அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறாருங்க. இரவு தூக்கம்லாம் இப்போ நல்லா இருக்கா மாதிரியான அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறாரு. நிறைய வந்து நீங்கள் தூங்காமையே நிறைய நாட்கள் கழிச்சிட்டிங்க. தூங்க மாட்டீங்க, சரியாக சாப்பிட மாட்டீங்க, சரியாக பேச மாட்டீங்க, என்ன செய்யறாங்கிறதே தெரியாமல் இருந்தீங்க. இப்போ கரெக்டாக எல்லாத்துக்கும் வழி கிடைக்கும், அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இதுதான் உங்கள் நேரம், இதுதான் உங்களுக்கு உரியதுன்றத ராகு பகவான் கொடுக்குறாரு. ஆனால் ஒன்று விஷயத்தில் மட்டும் கவனம் வேணுங்க. சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அது பெரிய பிரச்சனையாக மாற்றக்கூடிய அமைப்பை உங்களுக்கு ராகு கொடுப்பார். சாதாரண ஒரு விஷயமா இருக்கும், அது உங்களுக்கு பெரிய பாரமாகவோ மன அழுத்தமாகவோ மாறிடும். அதனால் அதெல்லாம் எதையும் கண்டுக்காமல் இருங்க, தைரியமாக இருங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறாருங்க. அதே போல் கேது பகவான் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு. டென்ஷன் இல்லாமல் உங்களை கொண்டுட்டு போகிறதுக்கு பார்க்குறாரு. ஏன்னா இது நாள் வரைக்கும் மனசளவுலையும் சரி, யோசித்தாலும் அறிவுபூர்வமாகவும் ஒரே எரிச்சலாக இருந்தீங்க. எது செய்கிறதுனால ஒரு விருப்பம் இல்லாமல், எதுக்கு இதெல்லாம் எது பண்ணாலும் எனக்கு மிஸ்டேக் தான் ஆக போகுது, தவறு தான் நடக்க போகுதுன்ற மாதிரி இருந்தீங்க இல்லையா, அது எல்லாம் தீரக்கூடிய தருணமாக இப்பொழுது கேது பகவான் நல்லா இருக்காருங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. கேது ஒரு நல்ல இடத்துக்கு வரதெல்லாம் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய தருணமாக தான் மாறும். கேது நல்லா இருந்தால் நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். அரசாங்க உதவி கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும், அரசாங்கத்தின் மூலமாக பல சலுகைகள் ஏற்படும். இது எல்லாமே கேது சப்போர்ட் பண்ணாதான் யாராக இருந்தாலும் கிடைக்கும். எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் கேது சரியாக இருந்தால் நிறைய சலுகைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடியதாக மாறும். செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் குறையக்கூடிய தருணத்தை ஏற்படுத்துகிறார். கொஞ்சம் இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி சகோதரர் வழியில் எதிர்ப்பு, சண்டை, சாடி, கோர்ட்டு கேஸ் இது வரைக்கும் போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. மகர ராசியில் வழக்குகள்லாம் நிறைய பேருக்கு நடந்துகிட்ருக்கு. அது எல்லாம் இப்போ சாதகமான அமைப்பை செவ்வாய் பகவான் கொடுக்குறார்.
வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை இருந்த மாதிரியே இருந்துகிட்டு இருக்கும். வெளியே இருந்து பிரச்சனை ஒரு பக்கம் வருதுன்னா வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை. அப்போ நான் எப்படிங்க இருக்க முடியும், என் முகத்தில் எப்படிங்க சந்தோஷம் இருக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க. கரெக்டு தான், இல்லைன்ல. இப்போ எல்லாம் மாறும். இப்போ அமைதியாகக்கூடிய தருணத்தை செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். அவசரப்படக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் அவசரப்படக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் அவசரப்படக்கூடாது. அதுக்கடுத்து என்ன நடக்கும், ஒரு இடத்துல என்ன மாதிரியான அமைப்பு இருக்குன்னு பார்க்கணும். அவங்க ஏன் பேசிட்டாங்க, அவங்க ஏன் செஞ்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும், அவங்க செஞ்சாலும் மறுபடியும் அவங்க யோசிக்கிறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். தப்பு பண்ணிட்டோன்றதை அவங்க உணர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சரியான மாற்றம் ஏற்படும். அது இல்லை, அவங்கள யோசிக்க விடாமல் அதுங்காட்டி நீங்கள் பிரச்சனையை கொடுத்துட்டீங்கன்னா மேலும் மேலும் உங்களுக்கு தான் சங்கடம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் நிதானம் ரொம்ப முக்கியம். அவசரப்படக்கூடாதுங்க. ஏன்னா செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலும் வேகமாக செயல்படக்கூடியவர். அதனால் உங்களை வேகப்படுத்துவார். கொஞ்சம் எல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணு அப்படிங்கிற மாதிரி துரிதத்தை ஏற்படுத்துகிறார். வேணாம், நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது நாள் வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கான கிரெடிட் கிடைக்காம போயிருக்கும். உங்களுக்கு அந்த சலுகைகள், உங்கள் பேர், உங்கள் புகழ் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களோட எஃபர்ட் ஃபுல்லாகவே அதில் இருக்குது. நீங்கள் போட்ட அத்தனைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கான கிரெடிட் கிடைக்குங்க. எல்லாமே உங்களுக்கு சரியாக அமையக்கூடியது. அப்போ அதில் ஒரு சந்தோஷம் ஃபீல் கிடைக்கும். நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற உணர்வு வரக்கூடிய தருணத்தை சூரிய பகவான் கொடுக்குறாருங்க. மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள், காலதாமதம், உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம இருந்தது எல்லாமே இப்போ மாறும். சூரியன் சரியாக அமையும் பொழுது மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த வாக்குவாதம்லாம் சரியாக போயிடும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லாத மாதிரி ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகிற அமைப்பை சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தோடு ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. சுக்கிரன் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருங்க. நல்ல அமைப்பை கொடுக்குறாரு. உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போயிடும். உறவுகள்லாம் ஒத்து போகிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய தருணத்தை கொடுக்குறாரு. சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பான அழகான ஒரு செயல்படக்கூடியவர்களாக மாற்றுறாரு. மகரத்திற்கு ஒரு அற்புதம் தாங்க. ஏன்னா சுக்கிரன் சரியாக இருந்தால் பண விஷயம் நல்லாயிருக்கும். முதல்ல பணம் நல்லாயிருக்கும். பணத்தினால இருந்து வந்த சங்கடங்கள்லாம் அப்படியே மெதுவாக தீந்துடும். பொருளாதார வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்க முன்னாடி ஒரு கம்பீரமாகவோ ஒரு அழகான தோற்றத்துடனோ தெரிவிக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அப்போ உங்களுக்கான தேஜஸ் வரக்கூடியது. இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா முகத்தில் எப்பயும் ஒரு சோகம், அழுக இருக்க மாதிரி, எதுவுமே பிடிக்காமல் விரக்தியில் இருந்த மாதிரி இருந்தவங்க முகம் கூட இப்போ ஒரு பளிச்சுன்னு பார்க்குறவங்க முன்னாடி தெய்வீகமாக இருக்கக்கூடிய அமைப்பை சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுப்பது ஒரு அற்புதம் தாங்க. மகர ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ மனசுமை அதிகமாக இருந்திருக்கும். அதெல்லாம் சரியாயிடும். வேலையில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய தருணமாக இருக்குது. பண வரவு ஏற்படும். அதனால் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோட பணத்தை கையாளுற இடத்துல தான் இன்னும் இருக்கிறீங்கன்ற கவனமும் இருக்கணும். ஆனால் பண வரவு இருக்குது, நல்லபடியாக இருக்குது. குடும்பத்திலேயே இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய தருணமாக இருக்குது. உடலில் இருந்து வந்த சோர்வு, தூக்கம் இல்லாமல் இருந்தது, ஏதோ ஒரு பாரமாக இருந்ததெல்லாம் குறையக்கூடிய அமைப்பை உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. எல்லா விதத்திலும் குரு பகவானும் நல்ல அமைப்பில் இருக்காரு, சனி பகவானும் நல்ல அமைப்பில் இருக்காங்க. அதே போல் செவ்வாயும் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் உங்களுக்கு உரியது என்ன ஏது அப்படிங்கிறதுல தெளிவு வேணும். தெளிவோடு செயல்பட்டால் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நல்ல ஒரு சுப பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க.